நடிகரான அமீர் கான் அவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா சில விஷயங்களை ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு. லால் சிங் சத்தா படத்தின் தோல்விக்கு பிறகு பாலிவுட் நடிகர் அமீர் கான் சித்தாரே ஜமீன் ஃபர் அப்படின்ற படத்தில் திரைக்கு திரும்ப இருக்கிறாரு. தற்போது அந்த படம் தொடர்பாக ப்ரமோஷனில் படுபிசியாக இருந்து வராரு. அந்த வகையில் ராஜ் ஷாமானியுடன் சமீபத்திய உரையாடலில் அவர் பேசும்போது தனது கனவு திட்டமான மகாபாரதம் தான் கடைசி படமாக இருக்கலாம். ஏன்னா அதில் கதாபாத்திரங்கள், அதற்கப்புறம் நம்ம நிறைய என்ன கருவை உருவாக்க போகிறோம். அடுத்து இப்போ ஜூன் 20ஆம் தேதி சித்தாரே ஜமீன் வெளியானதுக்கு அப்புறமா தான் அந்த படத்தை நான் தொடங்க போகிறேன். அப்போது அந்த கதை அப்படி இருக்குது, ஆனால் எல்லோரும் ஏற்றுக்குவாங்களா? ஏன்னா உணர்ச்சி பூர்வமாக இருக்குது, நிறைய லேயர்ஸ் அதில் இருக்குது. இது எல்லாத்தையுமே எல்லா கேரக்டர்களுமே நம்ம மகாபாரதத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே தான் இறந்து போகணும் அப்படின்றத விரும்புகிறேன். நம்ம எல்லோருமே அதைத்தான் விரும்புவோம் அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா அமீர் கான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. சித்தாரே ஜமீன் ஃபர் என்பது அமீர் அவர்களுடைய வெற்றி படமான தாரே ஜமீன் ஃபரினுடைய அடுத்த பாகம். இந்த படத்தில் அமீர் கான் ஒரு கூடைப்பந்து பயிற்சியாளராக இருப்பார். ஜெனிலியா டிசாசோ மற்றும் பல நடிகர்களுடன் சேர்ந்து RS பிரசன்னா இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்தை அமீர் கான் மற்றும் அபர்ணா புரோஹித் தயாரித்திருக்கிறாங்க. இந்த படம் வருகிற ஜூன் 20ஆம் தேதி திரையரங்களில் வரதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாரு அமீர் கான் அவர்கள்ன்றத. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல நடிகையான ராஷ்மிகா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை குறித்து நேர்மறையாக பேசியிருக்காங்க. அந்த நிகழ்வு ரொம்பவே வைரலாகி வருது. நடிகை ராஷ்மிகா மந்தனா ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்க பேசும்போது, எனது வாழ்க்கையில் மிக மோசமான கட்டங்களை, மனதுக்கு வேதனை சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது பின்பற்றக்கூடிய ஒரு எளிய மந்திரம் இந்த நாளும் கடந்து போகின்றது தான். இந்த வார்த்தைகள் எனக்கு மிகுந்த வழியை கொடுக்குது. எந்த கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது, காலம் எல்லாவற்றையுமே சரி செய்யும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு. ஒரு பொது நபராக, குறிப்பாக சினிமா துறையில் தீவிரமாக இருக்கும் நடிகையாக தனது தனிப்பட்ட வாழ்க்கையும் எப்போதும் மக்களின் கண்களுக்கு முன்னால் இருக்கும். நான் என்ன செய்தாலும் சொன்னாலும் அது பகுப்பாய்வு செய்யப்படும், விமர்சிக்கப்படும். சில நேரங்களில் தேவையற்ற ட்ரோலிங், எதிர்மறையான கருத்துகள் எதிர்கொள்ள நேரிடும். ஆரம்பத்தில் இதெல்லாம் மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. காலப்போக்கில் இது போன்ற வெளிப்புற எதிர்மறைகள் நமது உள்ள அமைதியை கெடுக்க ரொம்பவே பார்த்திங்கன்னா சான்ஸ் இருக்குன்னு நான் அதை புரிஞ்சுக்கிட்டு, நம்மளுடைய மனதில் கட்டுப்பாடு நம்ம கையில் தான் இருக்குன்னு நான் என்னுடைய அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடினமான சமயத்தில் சுய அன்பு மற்றும் சுய பராமரிப்பு எவ்வளவு முக்கியன்றதை ராஷ்மிகா வலியுறுத்தியிருக்காங்க. நம்மை நாமே நேசிப்பது, நமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது, நமது மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்பவே அவசியம். எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலகி நேர்மையான மக்களுடன் நேரத்தை செலவிடணும். குடும்பம், நெருங்கிய நண்பர்கள் மற்றும் எனது அன்பான செல்லப்பிராணி ஆரானு பெரிய ஆதரவு. அவர்களுடன் நேரத்தை செலவிடும்போது மனதுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது அப்படின்னும், நமது மன உறுதியை அதிகரிக்கக்கூடியது அன்றாடமாக சிறிய மகிழ்ச்சிகளை நம்ம அனுபவிக்கணும். பெரிய சாதனைகளுக்காக நம்ம காத்திருக்கணும் அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களே நம்ம மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு அவங்க பேசியிருக்கக்கூடிய வீடியோ வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.